மூலிகைகளை வெறும் இலை தழைகள் என்று எண்ணாமல் அதில் உள்ள சத்துக்கள் என்ன என்பதை பற்றியும் அதில் உள்ள நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகின்றது. எனவே அதை பற்றின பல விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடு இலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பெரு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். பொதுவாக இந்த மருந்துடைய பெயரை கேட்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா? பெருமருந்து அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய மருந்து, தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய நாட்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு இந்த பெருமருந்தை சொல்லலாம். இந்த பெருமருந்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு சவாலாக இருக்கக்கூடிய தோல் நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு தோல் நோய்களில் பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட வகையான தோல் நோய்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா அமாவாசை நேரங்களில், பௌர்ணமி நேரங்களில் அந்த தோல் நோய் மிக அதிகமாக உடம்பெல்லாம் பரவுறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அது முடிஞ்ச பிறகு, அமாவாசை முடிந்த பிறகோ அல்லது பௌர்ணமி முடிந்த பிறகோ பார்த்திங்கன்னா அந்த தோல் நோய்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத பார்க்க முடியும். ஆனால் அமாவாசை அன்றும் பௌர்ணமி அன்றும் பார்த்திங்கன்னா அந்த தோல் நோய் உடம்பு முழுவதும் பரவி கடுமையான விளைவுகளோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களில் உடல் அழுகியது போல் உடல்லிருந்து தண்ணீர் வடிந்து தோலில் ஒரு கடுமையான வாடை ஏற்படுவதை கூட நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் நோய், சொல்ல வேண்டியதே இல்லை. உடல் முழுவதும் பரவுகின்ற மிக கொடுமையான ஒரு நோய். உடலில் இருக்கக்கூடிய வறண்ட பகுதிகளில் உடல் முழுவதும் செதில் செதிலாக கொட்டுகின்ற ஒரு நோய். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மிக கொடுமையான ஒரு நோய்களில் இந்த சோரியாசிஸும் ஒன்று. மூன்றாவது வகை நோய் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் உள்ளங்கை உள்ளங்கால்களில் மட்டும் ஏற்படுகின்ற வெடிப்பு நோயின்னு சொல்லுவோம். கை நல்லா இருக்கும், காலையில் பார்க்கும்போது சிறு பிளேடை வச்சு கத்தியில் வச்சு எப்படி கையில் சின்ன சின்ன சின்னதாக வெட்டினோன்னா எப்படி தோல் வெடித்திருக்குமோ அந்த மாதிரி கை கால்களில் வெடித்திருக்கும். சில நேரத்தில் இரத்தப்போக்கு இருக்கிறதையும் பார்க்க முடியும். சில நேரங்களில் வெறும் சீழ் போல் வடிகிறதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த 3 வகையான தோல் நோய்களுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பெருமருந்து தான். இந்த பெருமருந்து அப்படிங்கிறது நல்ல அடர் பச்சை நிறம் இருக்கக்கூடிய இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு கொடி அல்லது புதர்ச்செடி வகை தாவரம்னு சொல்லலாம். அந்த இலைகளை மட்டும் நன்றாக எடுத்து கசக்கி அதிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை மருந்துக்கு உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. பொதுவாக இந்த பெருமருந்திலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து அதில் தேன் ஒரே ஒரு தேக்கரண்டி இட்டு நன்றாக கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி குறைந்தது ஒரு 6 மாத காலம் சாப்பிட வேண்டும். அதே போல் இதை சாப்பிடும்போது அசைவ உணவு, அதிகமான புளிப்பு சம்பந்தப்பட்ட உப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை நீக்கி சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தோல் நோய்கள் கட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும். குறிப்பாக அந்த உடலிலிருந்து வரக்கூடிய வேர்வையே கடுமையான துர்நாற்றமாக இருக்கக்கூடிய தோல் நோய்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த பெருமருந்து. இரண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பெருமருந்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற கட்டி மற்றும் குல்மம் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். பொதுவாக கட்டி குல்மம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு அதை பெனைன் டியூமர்ஸ் அல்லது மேலிக்னன்ட் டியூமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேன்சர் சம்பந்தப்பட்ட ஒரு நோயோட கம்பேர் பண்ண முடியும். பொதுவாக பார்த்திங்கன்னா உணவு குழலில் ஏற்படுகின்ற அடைப்புகள், குடலில் ஏற்படுகின்ற வளர்ச்சி மற்றும் அடைப்புகள், சிறுநீரக பாதையில் ஏற்படுகின்ற வளர்ச்சி மற்றும் அடைப்புகள், இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வேகமாக நீக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கக்கூடிய மருந்து தான் இந்த பெருமருந்து. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெருமருந்துடைய முழு இலைகளை நல்லா பதப்படுத்தி எடுத்து அதை சட்டியில் வைத்து சீலை செய்து அதை சாம்பல் செய்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அதை 1 கிராம் அளவுக்கு எடுத்து சுத்தமான பசு வெண்ணெய் அல்லது மோரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது சிறிது சிறிதாக இந்த குல்ம நோய்கள் கரைந்து மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். குல்ம நோய்கள் கரைந்து மறைந்து போகும்போது பார்த்திங்கன்னா உடலில் இருக்கின்ற, உடலை பாதிக்கின்ற எல்லா வகையான நச்சுப் பொருட்களும் உடலை விட்டு வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும்.
இன்றைக்கு மூல நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, மோஷன் போகும்போது மலப்புழையிலேருந்து ஏதோ கட்டி மாதிரி வெளிவரக்கூடிய ஒரு பிரச்சனை, அதே போல் மோஷன் போகும்போது அந்த பாதையே அடைத்திருக்கிற மாதிரி ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை, இதெல்லாம் மூல நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னு சொல்லலாம். இன்றைக்கு 100% ஆண்களுக்கும் கிட்டத்தட்ட 94% பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மூல நோயாகத்தான் இருக்கிறது. மூல நோயை சரியாக நம்ம கவனிக்காமல் போகும்போது அது மலப்புழை சம்பந்தப்பட்ட புற்றுநோயாக கூட மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மூல நோய்க்கு நல்ல மருந்து இந்த பெருமருந்து தான். பொதுவாக பெருமருந்து நல்லா அரைத்து, அந்த இலைகளை அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து அதை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு சிறிதளவு மோருடன், இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு சிறிதளவு மோருடன் அப்படின்னு தொடர்ந்து சாப்பிடும்போது மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள் வெளியேறி மூலம் சிறிது சிறிதாக கரைந்து மறைந்து போகிறத பார்க்கலாம். உள் மூலம், வெளி மூலம், சீழ் மூலம், இரத்த மூலம் சொல்லுகின்ற எந்த வகையான மூல நோய்களாக இருந்தாலும் அந்த மூல நோய்களை முழுமையாக குணமாக்கக்கூடிய சக்தி பெருமருந்துக்கு உண்டு. நிறைய வலி இருக்கக்கூடிய மூல நோயாக இருக்கும்போது பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெருமருந்துடைய இலைகளை எடுத்து நல்லா சாம்பல் செஞ்சுட்டு நல்லா ஒரு கைப்பிடி சாம்பல் எடுத்து ஒரு பக்கெட்டு வெந்நீரில் நல்லா அதை கரைச்சிருவாங்க. அதன் பிறகு வலி இருக்கக்கூடிய நோயாளிகளை அதில் உட்காந்து டப்பாத் மாதிரி எடுக்க சொல்லுவாங்க. அந்த மூலப்பகுதிகள்லாம் அந்த தண்ணீரில் கரைசலில் படுற மாதிரி உட்காந்து டப்பாத் எடுக்க செய்வாங்க. அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு வலி நிவாரண ஊசியை இட்டது போலயே ஒரு 15 நிமிடத்திலேயே அந்த வலி நன்றாக குறைந்து மூலத்துடைய பாதிப்புகள் நன்றாக குறைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மூலம் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக வெளிமூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட வேகமாக நீக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பெருமருந்துக்கு உண்டு. பெருமருந்துடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலுடைய பொலிவான தன்மையை நன்றாக மெயின்டைன் செய்வதற்கு ஒரு அருமையான மருந்து. இதை ராஜ மருந்துன்னு கூட சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து பாலுடன் சேர்த்து அரைத்து அதை முகத்திலிருந்து உடல் முழுவதும் பூசி ஒரு மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு பாலில் குளிக்கக்கூடிய ஒரு வழக்கம். இதற்கு சௌந்தர்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ சிகிச்சையாக ஆயுர்வேதத்தில், சித்த மருத்துவத்தில் இன்றைக்கும் மருத்துவமனைகளில் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருக்கிறத பார்க்குறோம். அதை செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த முகத்தில் இருக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய கருமை நிறம் சிறிது சிறிதாக மாறி ஓரளவுக்கு நல்ல வெண்மை நிறம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், காயங்களால் ஏற்பட்ட தழும்புகள், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிறிது சிறிதாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பெருமருந்தை பொறுத்தவரையிலும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக சிறுநீரக கற்களுக்கு ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லுவோம். சிறுநீரக கற்கள் அப்படின்னு இருக்கும்போது அடிக்கடி சிறுநீரக கற்கள் உருவாகின்ற ஒரு வழக்கம் இருப்பவர்கள் மாதத்திற்கு ஒரு 3 நாள் மட்டும் இந்த பெருமருந்துடைய சாறை சாப்பிட்டு சிறிதளவு வெந்நீர் சாப்பிட வேண்டும். இதை ஒரு 3 நாள் சாப்பிடும்போது சிறுநீரக அழற்சி முழுவதும் நீக்கப்பட்டு சிறுநீரக கற்கள் உருவாகாமல் இருப்பதற்கு இதை உதவி செய்கிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த பெருமருந்து பொதுவாக எல்லா கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மூலிகை. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீயவனவை எவை என்று நாம் அறிந்து வாழ்வது மிகவும் அவசியம் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்று என்ன புதிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை புத்தக கண்காட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கலாச்சார திருவிழாவாக அல்லது ஒரு மிகப்பெரிய அறிவு திருவிழாவாக சென்னை புத்தக கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜனவரி திங்களில் அந்த பொங்கல் திருநாளை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களாக இந்த புத்தக கண்காட்சி இங்கே சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு புத்தக கண்காட்சியாக, அதாவது 3 புத்தக கண்காட்சிகளில் ஒன்றாக, மிகப்பெரிய 3 புத்தக கண்காட்சிகளில் ஒன்றாக டெல்லி, கல்கத்தா புத்தக கண்காட்சிக்கு இணையாக இந்த சென்னை புத்தக கண்காட்சி இங்கே சென்னையில் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த புத்தக கண்காட்சியில் 700க்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகளும் பல்வேறு விதமான சிறப்புரைகளும்
தொடர்ந்து நாள்தோறும் இடம்பெறக்கூடியதை பார்க்க முடியும். லட்சக்கணக்கான தலைப்புகளில் புத்தகங்கள் இந்த காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். நிறைய ஒவ்வொரு ஆண்டும் இந்த கண்காட்சிக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. அதுவும் விடுமுறை நாட்களில் எல்லாம் ஒரு பெருந்திரளான ஒரு மக்கள் வெள்ளம் இந்த புத்தக கண்காட்சிக்குள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சென்னை புத்தக கண்காட்சி என்பது இப்பொழுது கோலாகலமாக சென்னையில் இருக்கக்கூடிய அமைந்தகரையில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜ் ஆங்கில பள்ளியில் வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்காட்சியினுடைய சிறப்பு என்ன என்பதை காட்டிலும் புத்தகங்களுக்கும் நமக்கும் இடையிலான உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் இன்று பேசுவது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், நீங்கள் தமிழர்கள், அதாவது ஒரு 2000 வருடங்களாக தமிழ் இலக்கியம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அறிவு பரப்பை உருவாக்கி இருக்கிறது என்பதற்கு எத்தனை விதமான நூல்கள் தமிழில் எழுதப்பட்டிருக்கின்றன, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன என்பதை கண்ணால் காண்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரனுபவம் என்று சொல்லலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த துறை சம்பந்தமான நூல்களை நீங்கள் அங்கு பார்க்கலாம். இந்த புத்தக கண்காட்சியினுடைய ஒரு பெரிய சிறப்பே அதுதான். ஏனென்றால் கிட்டத்தட்ட தமிழில் பதிப்பிக்கப்படுகிற எல்லா வகையான நூல்களுமே அங்கு காட்சிக்கு வந்துவிடும். அப்படி பார்க்கிற போது ஒருவர் ஒரு அறிவை தேடி வரக்கூடிய எவரையுமே இந்த கண்காட்சி ஏமாற்றாது. உங்களுக்கு எதை பற்றியாவது தெரிந்து கொள்ள வேண்டும், அது எந்த துறையாக இருக்கலாம், அது இலக்கியமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையோடு தொடர்புடைய எந்த பிரச்சனையாக இருக்கலாம், அதற்கு உங்களுக்கு ஒரு புத்தகம் தேவைப்படுகிறது என்றால் அந்த புத்தகம் கண்டிப்பாக இந்த புத்தக கண்காட்சியில் இருக்கும். இது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல் படிக்கும் ஆர்வம் உள்ளவர்கள், எதை படிக்க வேண்டும் என்கிற குழப்பம் உள்ளவர்கள், இப்படி நிறைய பேரை நான் சென்னை புத்தக கண்காட்சியில் நான் சந்தித்திருக்கிறேன். அதாவது வாசகர்கள் ஒவ்வொரு நாளும் வருவார்கள். நிறைய இளைஞர்களிடம் நான் ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறேன். அவர்கள் திடீரென வந்து சொல்வார்கள், நான் இப்பொழுது தான் புத்தகமே படிக்கப் போகிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தை எனக்கு பரிந்துரையுங்கள் என்று சொல்லுகிற போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். புத்தகமே முதலாக படிக்கப் போகிறேன் என்று ஒரு 22-23 வயதில் ஒரு இளைஞர் சொல்லுவது என்பது எனக்கு வினோதமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட இளைஞர்களை நான் நிறைய சந்திக்கிறேன். அதுவும் புத்தக கண்காட்சியில் அவர்களை பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம். அப்போதுதான் என்னை பற்றி எனக்கு ஒரு நினைவு வரும். என்னுடைய முதல் புத்தகத்தை நான் எப்பொழுது படித்தேன் என்று. நான் மிகச்சிறு வயதிலேயே காமிக்ஸ்கள், சிறுபத்திரிகைகள், அதாவது காமிக்ஸ்கள், அதேபோல் சிறுவர் இதழ்கள், இதையெல்லாம் நான் படித்து கொண்டிருந்திருக்கிறேன். என்னுடைய 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கிற காலகட்டத்தில் எல்லாம் என்னுடைய முதல் நாவலை, அதை நான் ஒரு முதல் புத்தகம் என்று எடுத்துக்கொண்டால், என்னுடைய முதல் நாவலை படிக்கிற போது எனக்கு வயது 9வது வயதில் என்னுடைய முதல் புத்தகத்தை, முதல் நாவலை நான் என்னுடைய தந்தையார் எனக்கு வாங்கி கொடுத்து நான் அதை படிக்கிறேன். இன்றைக்கும் கூட அதை பற்றிய பசுமையான நினைவுகள் இருக்கின்றன. அப்படி முதல் புத்தகத்தை நான் என்னுடைய 9வது வயதில் படிக்கிற போது புத்தகம் என்றால் என்ன என்கிற ஒரு உணர்வு எனக்கு அந்த வயதிலேயே உருவாகிவிட்டது. அதற்கு முக்கியமாக என்னுடைய பெற்றோர்களைத்தான் நான் அதுக்கு ஒரு காரணமாக சொல்ல வேண்டும். அதே போல் நீங்கள் இன்றைக்கு இளைஞர்கள் வருகிற போது புத்தகம் இப்பொழுது தான் ஒரு படிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற போது புத்தகங்களோடு அவர்களுடைய உறவு என்பது முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதனையுடன் நான் பார்த்திருக்கிறேன். பொதுவாக படிப்பது என்றாலே பாடப்புத்தகங்களை படிப்பது அல்லது பொது அறிவு நூல்களை படிப்பது என்பதற்கு அப்பால் புத்தகத்தில், அதாவது வாழ்க்கை அனுபவத்தை சொல்லக்கூடிய, வாழ்க்கையினுடைய தத்துவங்களை சொல்லக்கூடிய, கருத்துக்களை சொல்லக்கூடிய, அல்லது இந்த உலகத்தினுடைய ரகசியங்களை பற்றி சொல்லக்கூடிய புத்தகங்களை படிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை இளைய தலைமுறையினர் வேகமாக இழந்து வருகிறார்கள். பல பெற்றோர்கள் அதை பற்றிய எந்த விதமான பொறுப்புணர்ச்சியும் மற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வேதனையுடன் நான் நினைத்து பார்க்கிறேன். அதே போல் இன்னொரு முக்கியமான பிரச்சனை, படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் வந்தால் கூட எதை படிப்பது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. என்றால் புத்தகங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். இந்த கடலுக்குள் நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள்? தேர்வு செய்வது ஒரு பெரிய கலை. அதற்கே ஒரு பெரிய அறிவு உங்களுக்கு தேவை. அப்படி பார்க்கிற போது நிறைய பேருக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லை. ஏனென்றால் முன்பெல்லாம் நீங்கள் ஒரு இலக்கிய பத்திரிகைகளோடு, தீவிரமான இதழ்களோடு தொடர்பு கொண்ட வாசகர்கள் இருப்பார்கள். அவர்கள் புத்தகங்களை தேர்வு செய்வதில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அப்படி தொடர்பு கொண்ட வாசகர்கள் இன்றைக்கும் இருந்தால் கூட எண்ணிக்கையில் அவர்கள் மிகவும் ஒரு சிறிய அளவில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் தான்
இன்றைக்கு சமூக வலைத்தளங்களின் மூலமாக புத்தகங்களை பற்றிய செய்திகள் எல்லாம் பரவலாக கிடைக்கின்றன. அதே போல் நீங்கள் புத்தக கண்காட்சியின் போது தொலைக்காட்சி பெரிய அளவிற்கு புத்தக கண்காட்சியை பற்றிய ஒரு பிரபல்யத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்றன, அதை பற்றிய அறிமுகத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. இதன் காரணமாக கண்காட்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு எதை படிப்பது என்கிற கேள்வி எழுகிறது. நிறைய பேர் என்னிடம் வந்து அதை கேட்பார்கள். நான் புத்தக கண்காட்சியில் நான் எங்களுடைய உயிர்மை அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற போது நிறைய பேர் வந்து கேட்பார்கள், நான் எதை படிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று. என்றால் கவிதை தொகுப்பு எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான கவிதை தொகுப்புகள் இருக்கின்றன, நாவல் எடுத்துக்கொண்டால் பல்லாயிரக்கணக்கான நாவல்கள் குவிந்து கிடக்கின்றன, சிறுகதை தொகுப்புகள், கட்டுரைகள் எல்லாமே அப்படித்தான். அப்பொழுது நான் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்பேன், உங்களுக்கு எதில் விருப்பம் அதிகம் என்று, அல்லது எதை படிப்பதில் உங்களுக்கு ஆசை அதிகம் என்று நான் கேட்பேன். ஏனென்றால் படிப்பதற்கு ஒரு ஆசை என்பது மிகவும் முக்கியம், ஒரு விருப்பம் என்பது மிகவும் முக்கியம். நாம் ஒரு புத்தகத்தை நாம் நமக்குள் திணித்து கொள்ளக்கூடாது. மாறாக அந்த புத்தகம் நமக்குள் ஒரு காற்றைப் போல, ஒரு வெளிச்சத்தைப் போல நமக்குள் நிரம்ப வேண்டும், நாம் அதை அனுபவிக்க வேண்டும். அப்படி சுவாரஸ்யமாக படித்து அனுபவிக்கக்கூடிய புத்தகங்களைத்தான் ஒருவர் தேர்வு செய்ய வேண்டும். அது எத்தகைய புத்தகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதிலிருந்து படிப்படியாக அவருடைய வாசிப்பு விரிவடைந்து கொண்டே செல்லும். அதாவது வாசிப்பு என்பதை மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாக, மிக பெரிய அளவிற்கு நாம் நம்முடைய மனதளவில் உள்வாங்கி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் எழுத்தாளர்களோடு நமக்கு தொடர்புகளை மேற்கொள்வது, புத்தகங்களை எடுத்து பார்ப்பது, அங்கே புத்தக கண்காட்சியில் நாம் இருக்கிற போது வெறுமனே போய்விட்டு நமக்கு விரும்பிய புத்தகங்களை வாங்கிவிட்டு வந்து விடுவது மட்டுமல்ல, மாறாக நாம் அந்த புத்தகங்களை எடுத்து பிரித்து பார்க்க வேண்டும். சில பக்கங்களை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். நமக்கு தெரியும் நமக்கு தேவையான புத்தகம் எது என்று. அதேபோல் எந்த துறையின் மீது நமக்கு ஈடுபாடு இருக்கிறதோ, சிலருக்கு வரலாற்றில் ஆர்வம் இருக்கலாம், சிலருக்கு இலக்கியத்தில் ஆர்வம் இருக்கலாம், சிலருக்கு தத்துவத்தில் ஆர்வம் இருக்கலாம். எந்த துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதோ அந்த துறை சார்ந்த சிறந்த நூல்களை, அதுதான் மிக மிக முக்கியம். நீங்கள் படிப்பது என்றால் வெறுமனே படித்து கொண்டு போவதல்ல. ஜெயகாந்தன் ஒருமுறை சொல்வார், எதை படிக்க வேண்டும் என்கிற ஞானமில்லையேல் எழுத்தறிவு இருந்தும் பயனில்லை என்று. நிறைய பேருக்கு எழுத்தறிவு இருந்தாலும் கூட அவர்கள் பாமரர்களாகத்தான் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தக்கூடிய, நம்முடைய எண்ணங்களை செழுமைப்படுத்தக்கூடிய, நம்முடைய சிந்தனா முறையை செழுமைப்படுத்தக்கூடிய, வாழ்க்கைக்கும் நமக்குமான உறவுகளை அர்த்தமுள்ளதாக்கக்கூடிய புத்தகங்களை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு அது பல புதிய வெளிச்சங்களை, புதிய பாதைகளை இந்த புத்தகங்கள் நமக்கு காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட பல்லாயிரக்கணக்கான நூல்கள் நமக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை முறையாக கவனமாக தேர்ந்தெடுத்து படிக்கிற பட்சத்தில் இது போன்ற புத்தக கண்காட்சிகளுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்க முடியும். பல சமயங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், புத்தகங்கள் என்பது வழிபடக்கூடிய பொருளாக நம்முடைய சமூகத்தில் இருக்கிறதே ஒழிய அது பயிலக்கூடிய ஒன்றாக அல்லது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக நம்முடைய மனதில் அது இன்னும் மாறவில்லை. நிறைய பேர் புத்தகங்களை வாங்குவார்கள், வீட்டில் அழகாக அடுக்கி வைத்து விடுவார்கள், அதை எடுத்து படிக்க மாட்டார்கள். நீங்கள் வாங்குகிற புத்தகங்கள், இந்த புத்தக கண்காட்சியின் போது வாங்குகிற புத்தகங்களில் சில பக்கங்களையாவது தினமும், ஒரு 10 பக்கத்தையாவது தினமும் நீங்கள் படித்துக்கொண்டே வாருங்கள். தினமும் 10 பக்கம் படித்தால் அது ஒரு வருடத்தில் சில ஆயிரம் பக்கங்களாக அது மாறிவிடும். எப்பொழுதும் நீங்கள் வெளியே செல்கிற போது கையில் ஒரு புத்தகத்தை வைத்திருங்கள். அது காத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் அது வாசிப்பதற்கு உங்களுக்கு உதவும். புத்தகங்கள் உங்கள் தனிமையை நிரப்புகிற நண்பன், உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வெளிச்சம் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த வகையில் சென்னை புத்தக கண்காட்சியில் உங்களுக்கான புத்தகங்களை நீங்கள் தேடி கண்டறியுங்கள். அதற்காக ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்கள் நூல் வடிவில் அங்கே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் செயற்கை பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருண்குமார். செயற்கை பல் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ராஸ்டடான்டிஸ்ட் அப்படின்ற இந்த ட்ரீட்மெண்ட் என்ன, பொதுவாக ஒரு பல் மருத்துவரை நம்ம எந்த காலகட்டத்தில் அணுகிறோம், எந்த மாதிரியான ஒரு சீரமைப்பெல்லாம் இந்த சிகிச்சை மூலமாக நடைபெறுது அப்படின்னு பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு செயற்கை பல் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. ஒரு பல் மருத்துவர், ஒரு டென்டிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மருத்துவத்துறையில் சொல்லும் போதே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் பேரெல்லாம் நிறைய சயின்டிஃபிக்காக மாறி இருக்கு. இப்போ ப்ராஸ்டடான்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் இதில் நிறைய டெக்னிக்காலிட்டிஸ்லாம் அதிகமாக இருக்குது இந்த துறையில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன வயசில் போட்டால் ஒரு ஏதோ பல்லு பிரச்சனையாக ஒரு டென்டிஸ்ட்டை போய் பாருங்கப்பா அப்படிங்கிறத தாண்டி இதில் முகம் சீரமைப்பு பண்ணலாம், அழகிய
அழகியல் சார்ந்திருக்கு. ஒரு பற்கள் விழுந்தா கூட அது எதுவுமே தெரியாதபடி முழுமையா இயல்பான நிலைக்கு திரும்புற அளவுக்கு நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு இந்த துறை ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு மக்கள் மத்தியிலையும் இதை பத்தின ஒரு புரிதல் இருக்கு. நம்மளுக்கு சரியான முறையில நம்மளோட சிரிப்பு அழகா இருக்கணும், பற்கள் சரியான வரிசையில இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் அதிகமா இருக்கு. அதனால மருத்துவரை போய் அணுகிறத நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே இந்த ட்ரீட்மெண்ட்டோட சிறப்புகள் என்ன? இதை எப்படி முழுமையாக 100% நம்ம எதிர்பார்க்குற அதே மாதிரியான ஒரு வடிவமைப்பு நம்மளுக்கு கிடைக்குதா? இதை எவ்வளோ தூரம் பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது டாக்டர். இது எல்லாத்துக்கும் முழுமையான பதில்களை எதிர்பார்க்கிறோம். பொதுவாக இந்த பற்கள் அப்படின்னு வரும்போது நம்ம மருத்துவம் சார்ந்தும் சரி, அழகியல் சார்ந்தும் சரி, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? பற்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புலே ரொம்ப முக்கியமான பகுதி பற்கள்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட உடலோட ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்மளோட வாயில் நமக்கு தெரியும். ஸோ பல பிரச்சனைகள் நம்ம சிரிப்பு மட்டும் இல்லாமல் அழகு சம்பந்தமாக மட்டும் இல்லாமல் ப்ளஸ் சமைச்சு சாப்பிட்றதுக்கு சம்மந்தமாக மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நம்மளோட பற்களோட ஆரோக்கியத்தில் அது வெளிப்படும். ஸோ அது அப்படி பார்த்தீங்கன்னா பற்கள் வந்து பற்களும் ஈர்களும் வாய் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஏன் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியம், உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்கிறது வந்து நம்மளோட வாயில் பார்க்க முடியும். அப்படி ஸோ குழந்தைங்கள்லேருந்தே நம்ம பற்களை நல்லா பார்த்துக்க ஆரம்பித்தோம்னா அது வந்து நம்மளோட சொந்த பற்களை வந்து நல்லா காப்பாற்றிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட ஜென்ரல் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ பற்கள் வந்து 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துல வரைக்கும் வர ஆரம்பிக்கும். அது வந்து பால் பற்கள்னு பேர். மொத்தமாக 20 பற்கள் தான், 32 பல் இல்லாமல் 20 பால் பற்கள் தான் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட 6 வயசு வரைக்கும் வெறும் அந்த பால் பற்கள் மட்டும்தான் இருக்கும். பெர்மனன்ட் பற்கள் வந்து 6 வயசுக்கு மேலே தான் வர ஆரம்பிக்கும். 6லேருந்து 12 வயசுக்குள்ளே மிக்ஸ்டு டென்டிஷன் பாங்க. சில பற்கள் விழுந்து ஆரம்பித்து பெர்மனன்ட் பல்லு வரும், பெர்மனன்ட். ஸோ அதனால் பால் பல்லும் இருக்கும், பெர்மனன்ட் பல்லும் இருக்கும். அதுக்கு பேர் தான் மிக்ஸ்ட் டென்டிஷன். ஸோ 12 வயசு வரைக்கும் மிக்ஸ்ட் டென்டிஷன். ஸோ 12க்கு மேலே எல்லா பால் பற்களும் விழுந்துட்டு பெர்மனன்ட் பல்லு மட்டும்தான் இருக்கும். பெர்மனன்ட் பல்லு வந்து 32 பற்கள் உண்டு. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப ரிஃபைன்டாக ஆயிடுச்சு. அதிகமாக சுகர் போட்டது, வாயில் வந்து நல்லா ஒட்டுற மாதிரி பொருட்கள். ஸோ ரொம்ப கடித்து சாப்பிட்ற மாதிரி தன்மை இல்லை. இப்போ இந்த பிஸ்கெட் வந்து க்ரீம் பிஸ்கெட்டாக இருக்கட்டும், இல்லைனா ரொம்ப அதிகமாக சாக்லேட்டாக இருக்கட்டும், அது மாதிரி பல கைண்ட் ஆஃப் சாப்பாடு சாப்பிடும்போது வாயில் அந்த சாக்லேட்டோ இல்லைனா அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸ் வாயில் ஒட்டிக்கிட்டு பற்கள்லேருந்து சொத்தை வந்துடும். குழந்தைங்களுக்கு வந்து 2 வயசு குழந்தைங்கள்லேருந்து 3 வயசு குழந்தைங்களுக்கு அதுக்கு பற்கள்லாம் என்னன்னே தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு. ஆனால் அவங்க வாயில் சொத்தை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்து சொத்த பற்கள் வந்து அதுலேருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் குழந்தைங்களுக்கு. அந்த பார்ப்பல் விழுந்து பெர்மனன்ட் பல்லு முளைக்கும் போது சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாடை அமைப்பு, அவங்க இது வந்து மோஸ்ட்டாக இன்ஹெரிட்டட் ஜெனட்டிக், அவங்க அப்பா அம்மாக்கோ இல்லைனா தாத்தா பாட்டிக்கோ தாடை அமைப்பு சரியாக இல்லாமல் இருந்ததுனால் குழந்தைங்களுக்கும் அதே தாடை அமைப்பை இன்ஹெரிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், இப்போது அவங்களோட தாடை அமைப்பு வந்து பற்கள் அமைப்புக்கும் சீராக இருக்காது, வேறு விதமாக வளரும். ஸோ இந்த மிக்ஸ்டு டென்டிஷன் 9லேருந்து ஒரு 12 வயசுக்குள்ளே வந்து தாடையை வந்து நம்ம வந்து ஃபேவரபுளாக நமக்கு ஏற்றா போல் வளர வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் இன்டர்வீன் பண்ணால். அது இல்லாமல் வந்து இப்போ பற்கள் வந்து விழுந்து முளைக்கும் போது சில பேருக்கு கோணலா முளைக்கும். அது ஏன் கோணலா முளைக்குதுன்னா இப்போ வந்து நம்ம தாடை அளவு இருக்குது, தாடை அளவும் பற்கள் அளவுக்கும் மிஸ்மேட்ச் இருக்கும். இப்போ பற்கள் அளவுகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது தாடை அளவுக்கு. அப்படிங்கும்போது ஒரு பல்லு மேலே இன்னொரு பல்லு தான் முளைக்கும். முதல்ல ஒரு பல்லு கரெக்டாக வந்துடும், அடுத்த பல்லு அதுக்கு மேலே முளைக்கும். ஸோ இது வந்து ஆர்த்தோடான்டிக்ஸ் கிளிப்பு போட்டு கரெக்ட் பண்ணுறது. ஸோ டிப்பிக்கலாக குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பல் சொத்தை அதிகமாக ஆகிறது. அவங்க கொஞ்சம் வளர வளர பல் சொத்தை மட்டும் இல்லாமல் தாடை வளர்ச்சியிலையும் பல்லோட அமைப்பிலையும் என்ன வித்தியாசம் இருக்குதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வளர்ந்ததுக்கப்புறம் பெரியவங்களானதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்டாக வந்து ஈர் சம்பந்தமான வளரும்போது ஈர் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அது வந்து மோஸ்ட்டாக பல்லை வந்து நம்ம ஒழுங்காக பராமரிக்கிறதுனால ரெகுலராக பல் தேய்ச்சி இல்லைனா ரெகுலராக டென்டல் செக்கப் போய்
ஈருக்கு உண்டான பராமரிப்பு சரியாக பண்ணாதனால ஈர் சம்பந்தமான ப்ராப்ளம், வெறும் சொத்தை மட்டும் அல்லாமல் ஈர் சம்பந்தமான ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் வந்து பல் ஆடி விழுறது, இல்லைன்னா வாயில் துர்நாற்றம், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் மோஸ்ட்டாக வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த ஈர் சம்பந்தமான ப்ராப்ளம் வரதுனால. கொஞ்ச நாள் இன்னும் வயசானவங்களுக்கு ஏதாவது திடீர்னு ஆக்சிடெண்ட், ஒரு விபத்துக்குள்ளாடும்போது ஃபேஸில் அடிபட்டோ பல்கள் விழுந்தோ, இல்லைனா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, குழந்தைங்க விளையாடும் போது ஒரு ஃபுட்பாலோ கிரிக்கெட் பாலோ பேட்டோ பட்டு அடிபட்டு அது மாதிரி உண்டான ஏதாவது ட்ராமான்னு பேர், ஸோ அடிபட்டு அதனால பல் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் மோஸ்ட் ஆஃப் த காமன். இது வந்து பல் மட்டும் சம்மந்தமானது. இப்போ உடம்புல ப்ராப்ளம் இருக்கும்போது, சக்கரை வியாதி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் இருக்குது, எலும்பில் ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து பற்களில் தெரியும். ஸோ சில சமயம் வந்து சக்கரை வியாதி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பல் சீக்கிரம் ஆட ஆரம்பிச்சிடும். அவங்களோட முதல் அறிகுறியே வந்து வாயில் துர்நாற்றம் வருதோ இல்லைனா பல் ஆட ஆரம்பிக்குதோ, அதுக்காக வந்து ஒரு பல் மருத்துவரை நாணும்போது அவர் வந்து பொதுவாக ஜென்ரல் செக்கப் பண்ணும்போது சர்க்கரையும் பார்த்து உங்களுக்கு சுகர் இருக்குன்னு கண்டுபிடித்த தருணங்களும் உண்டு. ஸோ ஜென்ரல் ஹெல்த், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லையாங்கிறதோட அறிகுறியும் வாயில் தெரியும். கண்டிப்பாக டாக்டர். ஸோ இப்போ பற்கள்னு வரும்போது பல விஷயங்கள் வெளியில் தெரியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம இந்த வாயில் இருக்குது. இயர் பல் சம்பந்தமாகவே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒன்று மருத்துவ ரீதியாகவும் சொல்லியிருக்கீங்க, இன்னொன்று வந்து சீரமைப்பு சார்ந்தும் பேசியிருக்கீங்க. இப்போது பொதுவாக இந்த மில்க் டீத் எல்லாம் 12 வயதில் விழுந்துரும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு சிரிப்பு, பல்களை வந்து சரியான வரிசையில் அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். டீனேஜஸில் இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாரை பார்த்தீங்கன்னாலும் இந்த பிரேசஸ் இதை போட்டுட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எப்படி டாக்டர், எதுக்காக இது நமக்கு உபயோகப்படுது, எப்போ வந்து முழுமையாக அவங்களுக்கு சரியாகும்? இது ஒன்று நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, அது அழகாக இருக்கிறதுக்காகங்கிறது. ஸோ பல்லு அமைப்பு அழகாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. முன்னாடி வந்து அந்த அவேர்னஸ் கிடையாது. என்னோட பல்லு வந்து சரியா இல்லைன்னா அது வந்து சரி பண்ணிக்க முடியும்ன்ட்டு அவேர்னஸ் கிடையாது. இப்போ அது சரி பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்புகிறாங்க அந்த பல்லை சரி பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா இவங்க அந்த 12 வயசுலேருந்து அந்த பல்லு விழுந்து பெர்மனன்ட் பல்லு முளைக்கும் போது அவங்களோட எலும்பு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பல்லை நகர்த்தி ஒரே சீரமைப்பு கொண்டு முடியும். ஆர்த்தோடான்டிக்ஸ்னு பேர் இந்த பல்லை வந்து வரிசைப்படுத்தி சரி பண்ணுறது. அழகு மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்டும். ஏன் ஃபங்க்ஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்? பல்லு சீராக இருந்தால் ஒழுங்காக பாதுகாக்க முடியும், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இட் இஸ் அழகு மட்டும் இல்லாமல் பல்லை வந்து ஃபங்க்ஷனல் இம்ப்ரூவ்மெண்ட், நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப நாட்கள் நல்லா பார்த்துக்கிறதுனால ரொம்ப நாட்கள் சொந்த பல் வந்து ரொம்ப நாட்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் ஸோ நம்ம பல்லை சீரமைச்சிக்கிறதுக்கு மிக முக்கியம். அது இப்போ வந்து அது எப்படி பண்ணுவோன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல் தாடையில் ஏதானு தாடை வந்து அதிகமாக வளர்ந்துருந்தாலோ, மேல் தாடையோ கீழ் தாடையோ, இல்லைன்னா தாடை வந்து கம்மியாக வளர்ந்துருந்தாலோ 9லேருந்து 12 வயசுக்குள்ளே அதை வந்து சரியான முறையில் சீர்படுத்தி அமைக்க முடியும். அதை வந்து அதுக்கப்புறம் பல்லு சம்பந்தமான அலைன்மெண்ட் மட்டும். பல்லு வந்து சில பேருக்கு பல்லுக்கு நடுவில் நிறையா ஸ்பேஸ் இருக்கலாம், சில பேருக்கு ஒரு பல்லுக்கு மேலே இன்னொரு பல்லு இருந்து க்ரௌடிங்காக இருக்கலாம், இல்லை மேல் பல்லுக்கும் கீழ் பல்லுக்கும் அமைப்பு சரியாக இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் வந்து கிளிப்பு போட்டு பிரேசஸ் மூலமாக பல்லை வந்து சரியான முறையில் எடுத்துகிட்டு வந்து சரி பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து சில பேர் கேட்பாங்க, அது மாதிரி போய் பார்க்கும்போது பல்லு எடுத்தால் தான் சரி பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல்லை சரி பண்ணுறதுக்காக வரமே, பல்லை எடுத்தால் தான் சரி பண்ண முடியுமேங்கிறதுக்காக. இப்போ எல்லா பல்லும் 32 பல்லும் வாயில் வரத்துக்கு இடம் இல்லாத போது இடத்த கிரியேட் பண்ணினா தான் அந்த பல்லெல்லாம் சரி பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இப்போ முன்னாடி இருக்கிற பல்லாம் பார்த்தா சிரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பற்கள், அந்த பல்ல எடுக்க மாட்டோம். பின்னாடி மோலார் பற்கள் சவைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப முக்கியம், அதை எடுக்க மாட்டோம். இந்த ப்ரீமோலார் பற்கள், முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் உள்ள ப்ரீமோலார் பற்களை மட்டும்தான் எடுத்தோம்னா அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் முடியும் போது, ட்ரீட்மெண்ட் வந்து டிப்பிக்கலாக வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட் 1 வருஷத்தில் முடிஞ்சிடும். ரொம்ப டைம் ஆச்சுன்னா 1.5 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம். அந்த ட்ரீட்மெண்ட் முடியும் போது அந்த பல் எடுத்த அறிகுறியே இருக்காது. ஸோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது அந்த அறிகுறி இருக்கும், பல் எடுத்தது கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து மற்ற பற்கள் ஒன்று மேலே இருக்கிற அந்த அலைன் பண்ணும்போது எல்லா பல்லும் ஒரே வரிசையில் வரும்போது அதுக்கப்புறம் வந்து ஸ்பேசஸ் எதுவும் இருக்காது, எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ
இது வந்து 12 வயசுலேருந்து 14 வயசு அந்த பார்ப்பல் விழுந்து பெர்மனன்ட் பல்லு முளைக்கிற நேரத்தில் பண்ணுறது ஈஸி. 35 வயசுலேயும் பண்ணுறோம், இது 40 வயசுலேயும் இது சீரமைக்க முடியும். ஸோ இது வந்து 14 வயசில் தான் பண்ண முடியும். நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அந்த நாலேஜ் இல்லை, அந்த அவேர்னஸ் இல்லை, என்னால் முடியலை, பண்ண முடியலை. ஆனால் இப்போ எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. என்னால் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். அது முக்கியமான காரணம் ஒன்று, தாடை எலும்புக்கு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு பல்லெல்லாம் நல்லா சீராக இருக்குதா, நல்லா ஹெல்த்தியாக ஈரில் நல்லா ஹெல்த்தியாக பதிஞ்சிருக்குதான்னு பார்த்துட்டு, நல்லா ஹெல்த்தியாக இருந்ததுன்னா அடல்ட் ஆர்த்தோடான்டிக்ஸ், அதாவது குழந்தைங்கள் இல்லாமல் 30 years 40 yearsல கூட ஆர்த்தோடான்டிக்ஸ் பண்ணி பல்ல சீரமைச்சிக்க முடியும். இன்னொரு விதமான சீரமைப்பு வந்து இப்போ வந்து இது வந்து அடல்ட் ஆர்த்தோடான்டிக்ஸ்ங்கும் போது இப்போது நீங்களே இருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் கிளிப்பு போட்டுட்டு இன்டர்வியூ எடுத்தால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஆனால் பல்லு எனக்கு அமைக்கணும்னு இருக்குதுன்னா கிளியர் அலைனஸ்ன்னு இருக்குது. அதாவது நீங்கள் வாயில் போட்டுட்ருக்கிறதே தெரியாது, அது ரிமூவபிள் அலைனஸ். அதே 12 மாதத்துலேருந்து 18 மாதத்துக்குள்ளே கரெக்ட் பண்ணலாம். எடுத்து மாட்டுற மாதிரி அலைனஸ் இருக்குது. ஸோ அது வந்து யாராலையும் பார்க்க முடியாது. க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்தால் கூட தெரியாது அலைனஸ் போட்டிருக்கும் போது. அண்ட் உங்களுக்கு விருப்பம் இல்லாத நேரம் முக்கியமான எங்கேயானு போய் பேசும்போதோ ஒரு சோஷியல் அக்கேஷன் இல்லைன்னா ஃபோட்டோ எடுக்கும்போதோ அதை கைட்டி வச்சுட்டு திருப்பி நீங்கள் போயிட்டு திருப்பி போட்டுக்க முடியும். ஸோ அடல்ட் ஆர்த்தோடான்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த கிளியர் அலைனஸ், அதாவது வெளியில் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், நான் நிறைய பேரை பார்க்கணும், எனக்கு போட்டுட்ருக்கிறதுக்கு பிடிக்கலைங்கும்போது கிளியர் அலைனஸ் போட்டும் அதை சரி பண்ண முடியும். ஸோ இது டிப்பிக்கலாக வயது வரம்புன்னு கிடையாது. பல்லு நல்லா சரி பார்த்துக்கணுன்னு ஆசை இருந்தாலும், பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இது தாராளமாக பண்ண முடியும். இந்த கிளியர் அலைனஸ் மூலமாகவும் ஆர்த்தோடான்டிக்ஸ் மூலமாகவும் கண்டிப்பாக இது வந்து பல்லு சரி செஞ்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒரு 3 மாதம்தான் இருக்கும், 2 மாதம்தான் இருக்கும், அப்போ தான் அவங்களுக்கு தோணும் பல்லு சரியில்லையே, இது வரைக்கும் பார்க்காம விட்டாச்சு, என்ன பண்ணுறதுன்ட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஃபோட்டோ எடுத்தால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும், ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே சரி பண்ணுறதுக்கு. ஸ்கூல் படிக்கும்போது நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பண்ணியிருக்க விட மாட்டாங்க, முடிஞ்சிருக்காது அவங்களால. காஸ்மெட்டிக் கரெக்ஷன் பண்ணலாம். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஆர்த்தோடான்டிக்ஸுங்கிறது வந்து என்னென்னா பல்லோட சைஸையும் ஷேப்பையும் மாற்ற மாட்டோம். ஒரு இடத்துல பல் இருக்குன்னா அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சீரமைக்கிறது தான் ஆர்த்தோடான்டிக்ஸ்னு பேர். ஸோ பல்லோட அமைப்பு எப்படி இருக்கோ, பல்லோட பொசிஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பண்ணி அதை சரி பண்ணுறது தான் ஆர்த்தோடான்டிக்ஸ். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரியில் பல்லோட பொசிஷனை மாற்ற மாட்டோம், பல் எங்கே இருக்கோ அங்கேயே தான் இருக்கும். ஆனால் பல்லுக்கு மேலே ஒரு கேப்போ, வெனியர்ஸ்னு பேர், லேமினேட்ஸ் செராமிக்கில் ஒரு கேப் போடலாம். சின்னதாக காஸ்மெட்டிக் கான்டூரிங் பண்ணலாம். அதாவது சில பேருக்கு பல்லு ரொம்ப சிங்கப்பல்ல வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அவங்க முக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அதை சரி பண்ண முடியும், காஸ்மெட்டிக் கான்டூரிங் போடலாம். சில பேருக்கு பல்லு வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்கும், பல்ல வெள்ளையாக்க முடியும், டீத் ஒயிட்னிங்னு பேர், டீத் ஒயிட்னிங் பண்ணலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி க்ரௌன்ஸ் அண்ட் லேமினேட். ஸோ பல்லோட பொசிஷன் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக பண்ண முடியும். ஆர்த்தோடான்டிக்ஸ் பண்ணுறது வந்து டைம் ஆகும். காஸ்மெட்டிக் கான்டூரிங் டைம் இல்லாத போது ரொம்ப பெரிய கரெக்ஷன் இல்லை, சின்ன கரெக்ஷன், பார்க்குறதுக்கு பல்லு நல்லா இருக்கணும் போது காஸ்மெட்டிக்காக வந்து டீத் ஒயிட்னிங்காக இருக்கட்டும், கான்டூரிங்காக இருக்கட்டும், க்ரௌன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணி பல்ல சரி பண்ண முடியும். ஓகே, சொன்னீங்க இது ஒரு ப்ராசஸ், ஒரு 1 yearலேருந்து 2 yearsக்குள்ளே, ஒரு 18 months 15 monthsக்குள்ளே இது நடக்குது அப்படின்னு. பல்ல ரிமூவ் பண்ணி தான் இதை கரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மூமெண்ட் இருக்கும்ல இப்போ பல்லில். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரேசஸ் போடுறதுலாம் கழட்டி போடுற விதமும் இருக்கு, நீங்கள் அப்போ திருப்பி அதை அலைன்மெண்ட் மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லையா? கரெக்ட். இப்போ வந்து நான் சொன்னது வந்து மூவ்மெண்ட் பல்லில் இருக்கும். ஆர்த்தோடான்டிக்ஸ்னே வந்து ரொம்ப ஸ்லோ கண்ட்ரோல் மூவ்மெண்ட். அப்படின்னா என்னென்னா, ரொம்ப மெதுவாக நமக்கு எந்த இடத்துல பல்லை நகர்த்தணுமோ அந்த குறிப்பிட்ட இடத்துல ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பல்லு மூவ் ஆகும். அப்படின்னா பல்லு வந்து எலும்புக்குள்ளே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னா ஒரு இடத்துல இருக்கிற எலும்பு அதுக்கு விட்டு கொடுக்கணும் மூவ் ஆகிறதுக்கு. அந்த இடம் மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த எந்த இடத்துல மூவ் ஆச்சோ அந்த இடத்துல புதுசாக எலும்பு வளரணும். அப்படி வளர்ந்தால் தான் அந்த பல்லு எலும்புக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப வேகமாக பல்லை நகர்த்திட்டோன்னா பல்லு வாயில் ஆட ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் பல்லு விழற மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். அதனால தான் நான் 12 மாதத்துலேருந்து 18 மாதம் சொல்கிறது வந்து அந்த ஸ்லோ கண்ட்ரோல்டு மூவ்மெண்ட் கொண்டு வரதுக்காக. ஸோ இப்போ அந்த எடுத்து மாட்டுற மாதிரி போட்டாலும் அது வந்து ஒரு நாளைக்கு வந்து 18 மணி நேரம், 16லேருந்து 18 மணி நேரம் போட்டுட்ருக்கணும்.
சாப்பிடும்போது மட்டும்தான் கழட்டிட்டு இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக காலையிலையும் சரி இரவுலையும் சரி முழுமையாக போட்டுட்ருக்கணும். போட்டுட்டு இருக்கும்போது இந்த ஸ்லோ கண்ட்ரோல்டு மூவ்மெண்ட் வந்துடும். எடுத்து மாட்டுறது வந்து எப்படி வரும்னா, ஒரே அலைனர்ஸ், ஒரே பல்செட், ஒரே அலைனர் வராது. இப்போ ஒரு பல்ல வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நவுத்துறோம், 5 மில்லிமீட்டர் நவுத்துறோம்னு வச்சுங்களேன். ஒரு 2 வாரத்துக்கு வந்து ஒரு 0.2 மில்லிமீட்டர்ஸ் நகர்த்த முடியும் சேஃபாக. அப்போ தான் ஸ்லோ கண்ட்ரோல்டு மூவ்மெண்ட் வரும்னா, 1 மில்லிமீட்டர் நகரத்துக்கு எனக்கு 5 அலைனர் வரணும். அப்போனா 5 மில்லிமீட்டர் பண்ணுறதுக்கு 5 × 5 25 அலைனர் வரணும். ஸோ நான் 25 ரிமூவபிள் அலைனர்ஸ் உங்கள்கிட்ட கொடுப்போம். ஸோ முதல் வாரத்துலேயே 2வது வாரத்துலேயே அலைனர் நம்பர் 1 போட்டுப்பீங்க. 3வது வாரம் 4வது வாரத்துலேயே அலைனர் நம்பர் 2 வரும். ஸோ அலைனர் நம்பர் 3 முதல்ல போட்டால் வாய்க்குள்ளே போகாது அது. ஸோ அலைனர் 1 வந்து கரெக்டாக போட்டுக்கிட்டால் தான் அலைனர் 2 போகும். ஸோ நம்ம அந்த ஓவர் அ பீரியட் ஆஃப் 12 அலைனர்ஸாக இருக்கட்டும், 30 அலைனர்ஸ், எவ்வளோ அலைனர் இருக்கோ அந்த அலைனர் முடிக்கும் போது பல்லெல்லாம் சீராக வந்துடும். ஸோ அந்த நீங்கள் கேட்குற அந்த ஸ்லோ கண்ட்ரோல் திடீர்னு ஆடாதாங்கிறதோட பதில் வந்து அலைனர் மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால. அலைனர் 1லேருந்து ஒரே அலைனரில் நீங்கள் சொன்ன மாதிரி போட்டால் ஆட ஆரம்பிச்சிடும். ஒரே அலைனர் இல்லாமல் பல அலைனர்கள் அந்த சீக்வன்ஸாக ஸ்லோ கண்ட்ரோல் மூமெண்ட்டுக்கு பண்ணும்போது அது மாதிரி ஆகாது. இப்போது நம்ம முக சீரம் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, இந்த தாடை இதெல்லாம் வந்துச்சுன்னா கரெக்டாக இல்லைன்னா சரி பண்ணுவோம் அப்படின்னு. இப்போது ஃபேஸில் ஒரு சீரமைப்புன்னு வரும்போது இது எல்லாம் இன்க்ளூடடா? இந்த ஜாஸ் கரெக்ஷனை தான் அது அப்படி சொல்கிறீங்களா? கரெக்ட். இப்போது வந்து நான் வந்து 18 வயசு மேல்ஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 21-22 வயசுக்கு வரைக்கும் மேல் தாடையும் கீழ்த்தாடையும் வளரும். குழந்தைங்களுக்கு வந்து இப்போ மேல் தாடையில் நடுவில் சூச்சர்னு இருக்குது, அந்த 2 பகுதியாக இருக்கும். 2 பகுதியும் அகலத்துலேயும் நீளத்துலேயும் வளரும். அது 3 டைமென்ஷனலாக மேல் தாடையும் கீழ்த்தாடையும் வளரும். வளர்கிற வயசில் வந்து சர்ஜரி பண்ண முடியாது. ஏன்னா வளர்கிற வயசில் வந்து அந்த க்ரோத்தை வந்து க்ரோத்தை வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ண முடியும். அதாவது நமக்கு வேணுங்கிற டைரக்ஷனில் க்ரோத்தை ரீடைரக்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் 9லேருந்து 12 வயசில் சொன்னது வந்து சர்ஜரி கிடையாது, தாடை முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை கிடையாது. ஆனால் அது கிளிப்பு மாதிரி, பிரேசஸ் மாதிரி, ஹெட் கியர்னு இருக்குது, பயோநேட்டர்னு இருக்குது. ஸோ மயோ ஃபங்க்ஷனல் அப்ளையன்ஸ் போட்டுட்டு அதை வந்து நம்ம என்ன டைரக்ஷனில் வந்து நம்மளோட ரீக்ரோத் பண்ணுறது தான் வந்து அந்த நான் சொல்கிற 9 to 12 இயர்ஸ் அந்த தாடை வளர்கிற வயசில் பண்ணுறது. அந்த வயசில் நம்ம பண்ணல. சில பேர் குழந்தைங்களை எடுத்துகிட்டு போய் அந்த வயசில் பார்க்கக்கூடிய அந்த அவேர்னஸ் இருக்காது, மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 12 வயசுக்கு மேலே போகும்போது அதை நம்ம பண்ண முடியாது. அப்போ வந்து பல்ல மட்டும்தான் சீரமைக்க முடியும். பட் அப்புறம் க்ரோத் முடிஞ்சதுக்கப்புறம் 18 வயசோ 21 வயசு ஆனதுக்கப்புறம் அப்பவும் தாடையில் வந்து மேல் தாடை கீழ்த்தாடை, அதாவது ஸ்கல்லுக்கு வந்து மேல் தாடையிலையும் கீழ்த்தாடையும் டிஸ்கிரிப்பன்சி இருக்குது, அமைப்பில் டிஸ்கிரிப்பன்சி இருக்குது. ரொம்ப தாடை எலும்பே வெளியில் இருக்குது, இல்லைன்னா கீழ்த்தாடை ரொம்ப உள் தங்கி இருக்குது, இல்லைன்னா வெளி வந்து இருக்குங்கும்போது அப்போ தான் அறுவை சிகிச்சை பண்ணி அதை சரி பண்ணுறோம். அது வந்து 18லேருந்து 21 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை பண்ண முடியும். ஓகே. ஒரு இந்த மாதிரியான ஒரு சர்ஜரின்னு வரும்போதே பல்ல பொறுத்த வரைக்கும் நிறைய நர்வ்ஸ், பிளட் வெசல்ஸ் கனெக்டட் டு பிரெயின் இதெல்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப நுட்பமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு சர்ஜரி வரும்போது இதில் ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது? ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நர்வ்ஸ் எல்லாமே கனெக்டட். நீங்கள் பிரெயினோட கண்ட்ரோல் இல்லாமல் காலோட சுண்டு விரல் கூட ஆட்ட முடியாது. ஸோ எல்லாமே பிரெயினோட கனெக்ட் ஆகி தான் இருக்குது, இன்க்ளூடிங் பல்லாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் த சர்ஜரின்னு சொல்லும்போது அது வந்து ஜென்ரல் ரொட்டீன் என்ன சர்ஜரிக்கு உண்டான ரிஸ்க் ஃபேக்டர் தான் தவிர இது வந்து பல்லு வந்து நரம்போட கனெக்ட் ஆகிருக்கு, பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கு, அதனால அடிஷனல் ரிஸ்க் ஃபேக்டர் அது மாதிரி கிடையாது. ஒரு சர்ஜரி பண்ணுறோம், ஒரு சர்ஜரிக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்? அந்த இப்போ வாயில் சர்ஜரி பண்ணும்போது இப்போ வாயில் தான் அதிக நரம்புகள் இருக்கிறது. ஸோ வாயில் அதிக நரம்பு இருக்கும்போது நம்மளோட ரெக்கவரி டைம், ஸோ வாயில் ஒரு சின்ன சர்ஜரி இருந்ததுன்னா, காலில் எங்கேயோ சர்ஜரி இருந்ததுன்னா மற்ற வேலையை நம்ம செய்ய முடியும். இப்போ வாயில் இருக்கும்போது சாப்பிட்றதுலேருந்து பேசுகிறதுலேருந்து எல்லாமே இது சம்மந்தமாக இருக்கிறதுனால அதை வந்து அதோட ரிஸ்க் ஃபேக்டர்னு கிடையாது. அது சரியாகிறதுக்கு உண்டான டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஏன் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா, ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம வாய் முகம் சம்மந்தமாக இருக்கிறதுனால. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க ரத்த ஓட்டமும் நிறையா இருக்குதுன்னு. ஸோ அதனால் ரத்த ஓட்டம் நிறையா இருந்தால் சீக்கிரம் ஹீலும் ஆகிடும். ஸோ அது சரியாக நம்ம அந்த பார்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் ஹீல் ஆகிடும். ஸோ நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு உண்டான ரிஸ்க் ஃபேக்டர், ஒரு நாள் சாப்பிட்ற உணவு,
கொஞ்சம் சூடாக சாப்பிட முடியாது, இல்லைன்னா கொஞ்சம் லிக்விடாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சில சர்ஜரி பண்ணும்போது வீக்கம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ரெகுலர் ரொட்டீன் சர்ஜரிக்கு உண்டான ரிஸ்க் ஃபேக்டர் தானே தவிர ஸ்பெசிஃபிக்காக ரிஸ்க் ஃபேக்டர்னால் அது வந்து சர்ஜரியோட பொறுத்து. சில பேருக்கு வந்து கீழ்த்தாடையில் ஏதாவது பல் எடுக்கும்போதோ இல்லைன்னா வந்து கீழ்த்தாடையில் நரம்பு இருக்குது, அந்த நரம்பு தான் கீழ் உதட்டோட சென்சரி இனோவேஷன். நான் கை வச்சு இந்த உதட்டை தொட்டோம்னா அதோட இனர்வேஷன் வந்து அந்த நரம்பு. ஸோ அந்த நரம்பு இன்வால்வ் ஆச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாக மரத்து போன மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் டு ஒன் பர்டிகுலர் சர்ஜரி. ஸோ பொதுவாக ஜென்ரல் சர்ஜரி ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாமல் என்ன சர்ஜரி பண்ணுறோமோ அந்த சர்ஜரிக்கு சம்மந்தமான சில ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். ஓகே, இப்போது பற்கள் விழுந்துருச்சுன்னா அது அந்த ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் பல் வைக்கிறோம் அப்படின்றீங்க, பேசும்போதே சொன்னீங்க ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா பற்கள் போனால் நம்ம அது ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம பண்ண முடியும்? அதை தொடர்ந்து நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை மறுபடியும் ஒரு பல்லை நம்ம அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா பர்மனெண்ட்டாக அது இருந்துரும், இனிமேல் எந்த சேஞ்சும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குமா? கரெக்டு. நீங்கள் தொடர்ந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்குறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிடெண்ட் இல்லாமல் தொடர்ந்து செக் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு பல்லு விழணுங்கிற அவசியமே வந்திருக்காது. ஸோ நம்ம தொடர்ந்து செக் பண்ணணும்னா கண்டிப்பாக தொடர்ந்து சொந்த பல்ல தொடர்ந்து செக் பண்ணினா நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அளவுக்கு நமக்கு போக வேண்டிய அவசியம் வராது. ஸோ தொடர்ந்து செக் பண்ணணுமா, தொடர்ந்து செக் பண்ணணும். ஆனால் பெரிய அளவில் செக் பண்ணாமல் பெரிய அளவு தொடர்ந்து நீங்களே செக் பண்ணலாம். காலையில் மாலையில் ஒரு 2 வாட்டி ப்ரஷ் பண்ணுறது, ஃப்ளாஸ் பண்ணுறது, அது மாதிரி சிம்பிளாக என்னெல்லாம் ஃபுட்டு கரெக்டான ஃபுட்டு சாப்பிடணுமோ அந்த ஃபுட்டு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அவங்களோட ட்ரீட்மெண்ட்டோட தன்மையை பொறுத்து அவங்களுக்கு வந்து பல் மருத்துவர்கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி பல்லை க்ளீன் பண்ணிக்கிறது. இது மாதிரி செக்கப் தானே தவிர மற்றபடி வந்து ரொம்ப பெரிய பாதுகாத்துக்கிற அளவுக்கு செக்கப் எதுவும் தேவை இருக்காது. என்ன மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டு நீங்கள் கேட்டிங்க, என்ன மாதிரிலாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம்? இப்போ வந்து நமக்கு எல்லா பல்லுமே தனித்தனியாக தான் இருக்குது, ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ ரிமூவபிள் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறதே வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது பண்ணுறது ரிமூவபிள் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது ஃபிக்ஸ்டாக பண்ண முடியல, எடுத்து மாற்றுற மாதிரி பல் செட்டு போடுறது வந்து ஒரு டைப் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட். இது இல்லாமல் ஃபிக்ஸ்டு ரீப்ளேஸ்மெண்ட் தான் மிகவும், ஏன்னா நம்ம வாயில் எல்லா பற்களும் ஃபிக்ஸ்டாக தானே இருக்குது, தனித்தனியாக ஒவ்வொரு பல்லும் எலும்பில் வந்து அதோட வேரில் வந்து நல்லா இருக்குது, அது மாதிரி தான் இருக்கும்போது ஃபிக்ஸ்டு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இஸ் அன் ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட். ஃபிக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து இப்போ நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. டிப்பிக்கலாக வந்து ஃபிக்ஸ்ட் பார்ஷியல் டென்ச்சர்னு சொல்லுவோம், பிரிட்ஜுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா இப்போது நடுவில் ஒரு பல் இல்லை, 2 பல் இல்லைங்கும்போது பக்கத்தில் இருக்கிற பற்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு பிரிட்ஜ் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கனெக்ட் பண்ணுறது தான் பிரிட்ஜ். ஸோ அந்த பல்லும் வந்து ஒரு பல்லுலேருந்து இன்னொரு இல்லாத பல்லை சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணுறது தான் பிரிட்ஜ். அது வந்து பல்லோட ஹெல்த் நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் 7லேருந்து 10 வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். இன்னொரு புதுசுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஆனால் நல்லா வந்து அட்வான்சஸ் நிறையா வந்துட்டு மெட்டீரியல்லையும் இருக்கட்டும், ரீப்ளேஸ்மெண்ட் முறையிலையும் வருது வந்து இம்ப்ளான்ட் பேர். இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து இப்போ பல்லோட வேர் எப்படி இருக்கோ அந்த வேருக்கு ஈக்குவலண்ட் தான் இம்ப்ளான்ட். அது வந்து எலும்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அவங்களோட உடம்பு ஹெல்த் நல்லா இருக்கும்போது, தாடை எலும்பு நல்லா இருந்ததுன்னா ஒரு சின்ன சர்ஜிக்கல் பல்லு எடுக்கிறதோட ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் மூலமாக அந்த இம்ப்ளான்ட்டை தாடையில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது ஒரு பல்லு இல்லைனாலும் ஒரு இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். வாய் முழுக்க 32 பற்களே இல்லைனாலும் மேலே குறைஞ்சது 4லேருந்து 6 இம்ப்ளான்ட் மேல் தாடைக்கும், கீழ் தாடைக்கு 4லேருந்து 6 இம்ப்ளான்ட் போட்டு ஃபுல்லாகவே பல்லு கட்ட முடியும். கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ்டாகவே பல்லு கட்ட முடியும். இதில் நிறையா அட்வான்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. முன்னாடி வந்து இம்ப்ளான்ட் போட்டோம்னா ஃபஸ்ட்டு பல் எடுத்துட்டு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் போட்டு அதுலேருந்து 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பல்லு கட்டுவோம். இப்போ அட்வான்ஸஸ் வந்து பல்லு எடுக்கிற அன்றைக்கே இம்ப்ளான்ட் போட்டு உடனே பல்லையும் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இமீடியட் இம்ப்ளான்ட் அண்ட் இமீடியட் ரீப்ளேஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் தான் அதில் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இப்போ வராங்க பல்லு சரியாக இல்லை, ஸோ பல்லு எடுக்கிற நிலைமையில் இருக்குது, இல்லைன்னா நிறையா பல்லு சொத்தையாக இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க வந்து வெளியில் போனால் எப்படி நான் பல்லு இல்லாமல் இருப்பேனோ, எப்படி சாப்பிட முடியுமோ, அந்த கவலைகள்லாம் தான் நிறையா இருக்கும். அதனாலே பாதி பேர் வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. சரி அப்புறமா பார்க்கலாம், இப்போ என்னால் வேலை இருக்குது, நிறைய ஆஃபீஸ் போகணும், லீவு கிடைக்காது, இல்லைனா வெளியில் நான் போனால் என்ன வாயில் பல்லு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு அந்த கவலையினாலே பாதி பேர் தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க ட்ரீட்மெண்ட். அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா இப்போது இமீடியட் இம்ப்ளான்ட், இமீடியட் டூத்லாம் இருக்கும்போது உடனே ரொம்ப நாள் அந்த
பல்லு எடுத்து உடனே இம்ப்ளான்ட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பல்லு இல்லாத நாட்கள், ஸோ பல்லு என்னைக்கு எடுக்கிறோமோ உடனே பல்லு கொடுக்க முடியும். டெம்பரரி பல்லாக இருக்கும், அந்த பல்லை ரீப்ளேஸ் பண்ணணும், அதை மாற்றணும், அந்த பல் செட்டை மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் போட்டுட்டு திருப்பி உள்ளுக்குள்ளே ஆறுனதுக்கப்புறம் டெம்பரரி பல்லை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெர்மனன்ட் பல்லு கொடுக்கும்போது வேகமாக அவங்களோட சொந்த பல்லுக்கு ஈக்குவலண்ட்டாக பல்லு ரீப்ளேஸ் பண்ண கண்டிப்பாக முடியும். அதெல்லாம் தான் அந்த அட்வான்ஸ்மெண்ட். பராமரிப்பும் போது ரெகுலராக பல் தேய்ச்சி பராமரித்தா போடுமே தவிர ஒன்ஸ் இன் 6 monthsோ 1 yearக்கோ பல் மருத்துவர்கிட்ட போய் அதை செக் பண்ணிக்கணும். செயற்கை பல் அறுவை சிகிச்சை நிபுணர், ப்ராஸ்டடான்டிஸ்ட் அப்படின்ற முறையில் இன்னைக்கு பற்கள் அப்படின்னா அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும், சின்ன குழந்தையிலேருந்து பற்களுக்கு வர பிரச்சனைகள் என்ன, ஒரு வயது வந்ததுக்கப்புறமா அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சரியான வயது என்ன, அப்போ ஆரம்பிக்கிற ட்ரீட்மெண்ட் என்ன, அந்த ட்ரீட்மெண்ட்னும் போது முக சீரமைப்பு, பற்கள் வரிசைப்படுது, அழகியல் சார்ந்தும் மருத்துவம் சார்ந்தும் என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகள்லாம் இன்னைக்கு இருக்குது, எவ்வளோ தூரம் வயதானாலும் பற்கள் போனாலும் அதை சரியான முறையில் சீரமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பல தகவல்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நன்றி. நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை வான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திரைப்படங்கள், இலக்கியங்கள் யாவும் மக்களின் வாழ்க்கையை மேம்படச் செய்கிற ஆற்றல் உள்ளவை. அவை மக்களினுடைய வாழ்வை மிக இழிவுபடுத்துகிற நிலையையும் சில வேளைகளிலே பார்க்கிறோம். அல்லது பல வேளைகளில் நம்முடைய திரைப்படங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் குறிப்பிடத்தக்க சில திரைப்படங்கள் மிக அருமையான பணிகளை மக்கள் மன்றத்திலே செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு படம் இந்தியிலே இப்போது நாடு முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த படத்தை பற்றி பேசாதவர்கள் இல்லை, அந்த படத்தை பற்றி எழுதாத ஏடுகள் இல்லை. டங்கல் என்பது அந்த படத்தினுடைய பெயர். அதற்கு யுத்தம் என்று பொருள் என கூறுகிறார்கள். டங்கல் என்பது ஒரு ஊரினுடைய பெயர் என்றும் ஒரு ஏடு எழுதியிருக்கிறது. ஆனாலும் பொதுவாக டங்கல் என்றால் யுத்தம் என்றுதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்குமான யுத்தம் என்பதை அந்த படத்தினுடைய கதையை படித்து பார்க்கிற போது நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த படத்தை இயக்கிய இயக்குனர், அதிலே நடித்திருக்கிற நடிகர் அமீர் கான், இதற்கு முன்னால் எடுத்த சில திரைப்படங்களும் கூட இந்திய வரலாற்றிலேயே குறிக்கத்தக்கனவாக இருக்கின்றன. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 2007 வெளிவந்த அவருடைய ஒரு படம் தாரே ஜமீன் பார் என்பது, அந்த பெயரை அறியாதவர்கள் இருக்க முடியாது. அதுபோலவே பிறகு PK என்று ஒரு படம் எடுத்தார். இந்தியாவிலேயே அந்த படத்திற்கு குவிந்த பணத்தை போல வேறு எந்த படத்திற்கும் வந்ததில்லை என்று கூறுகிறார்கள். இப்போது டங்கல் என்கிற இந்த படத்தை எடுத்திருக்கிறார். இந்த படங்கள் அனைத்துமே ஒரு சமூக பார்வை உடையனவாக இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய கீழான நிலைகளை கேலி செய்து நையாண்டி செய்து குத்தி காட்டுகிற ஆற்றல் உடையனவாக இருந்திருக்கின்றன. தாரே ஜமீன் பார் என்பதற்கு தாரே என்றால் தாரகை, ஜமீன் பார் அதாவது மண்ணில் உதித்த விண்மீன் என்பது போன்ற ஒரு பெயரை கொண்டிருக்கிற படம். ஒரு பள்ளி மாணவனை பற்றியது. இஷான் என்கிற மாணவன். அவனுக்கு பாடப்படிப்பிலே அதிக கவனம் இல்லை. எனவே பெற்றோரும் ஆசிரியர்களும் அவனை மிகவும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அவனுக்கு படிப்பே வராதென்கிறார்கள். இந்த நிலை இந்தியா முழுவதும் எப்போதும் ஒரு காலத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட குறைபாடு உள்ள மாணவனுக்குத்தான் என்று இல்லை, ஒரு குறிப்பிட்ட சாதியிலே பிறந்த மாணவர்களுக்கெல்லாம் படிப்பு வராது என்று சொன்ன காலம் இந்த நாட்டில் இருந்தது. நீ எல்லாம் மாடு மேய்க்கத்தானே லாயக்கு என்று ஆசிரியர்களே மாணவர்களை பார்த்து சொன்ன காலம் இருந்தது. இன்றைக்கு அப்படி அவர்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. இன்றைக்கும் அந்த எண்ணம் எல்லோரையும் விட்டு போய்விட்டது என்று கூறுவதற்கில்லை, ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. வெளிப்படையாக சொன்ன காலம் இருந்தது. ஆனால் இந்த படத்திலே வருகிற அந்த மாணவன், அவனுக்கு ஒரு சின்ன குறைபாடு இருக்கிறது. அது படிப்பதிலே இருக்கிற ரீடிங் டிசார்டர் என்று சொல்லுகிற படிப்பதிலே இருக்கிற குறைபாடு. அந்த கரும்பலகையில் இருக்கிற எழுத்துகள் கூட அப்படி மீன்களைப் போல நீந்துவதாகத்தான் அவனுக்கு படுகிறது. காரணம், அவன் எல்லாவற்றையும் ஓவியங்களாக பார்க்கிற ஒரு போக்கு உடையவனாக இருக்கிறான். பிறகு அவனுக்கென்று ஒரு ஆசிரியர் சேருகிறார். அவனை புரிந்து கொள்ளுகிறார்.
அவனிடத்தில் இருக்கிற குறை என்ன, அவனிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய திறன் என்ன என்பதை அவரால் அளவிட முடிகிறது. யாரை காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு ஓவியனாக, வேறு வேறு திறமையை கொண்டவனாக, ஒரு மாற்றுத்திறனாளியாக அவன் இருக்கிறான் என்பதாக அந்த ஆசிரியர் புரிந்து கொண்டு அந்த துறையில் அவனை வளர்த்தெடுக்கிறார். அந்த பையனினுடைய பெற்றோர்களையும் சந்திக்கிறார். இப்படி அந்த கதை போகும். இறுதியாக அந்த படத்தினுடைய இறுதி காட்சியில் ஒரு ஓவிய போட்டி வைத்து மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு புகழ்பெற்ற ஓவியர் நடுவராக இருந்து சிறந்த ஓவியத்தை தேர்ந்தெடுக்கிற போது யாருடைய ஓவியத்தை காட்டிலும் அவனுடைய ஓவியம்தான் சிறந்தது என்று சொல்லி தேர்ந்தெடுக்கிற அந்த நேரம், அப்படி அவனிடத்தில் இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வராமல் இல்லாத ஒன்றை தேடி அவனை குறைப்படுத்தி கொண்டிருக்கிறதே இந்த சமூகம் என்று எடுத்து சொன்ன படம் தாரே ஜமீன் பார் என்று சொன்னால், அதற்கு பிறகு பிகே என்கிற ஒரு படமும் அமீர் கானால் எடுக்கப்பட்டது. அந்த பிகே என்கிற படம் இந்த கடவுள் நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகளை மிக நேர்த்தியாக நையாண்டி செய்த ஒரு படம். அது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாலும் கூட பார்த்து பாராட்ட பெற்ற படம். அதற்கு பிறகு இப்போது இந்த டங்கல் என்கிற ஒரு படம், இந்த டங்கல் என்கிற படம் ஒரு மல்யுத்தம் பற்றியது. தனக்கு பிறக்கிற மகனை, அதுதான் குறிப்பாக நாம் குறித்து கொள்ள வேண்டியது, தனக்கு பிறக்கிற பிள்ளையை அல்ல, தனக்கு பிறக்கிற மகனை அந்த மல்யுத்தத்திலே தேர்ந்தவனாக ஆக்கிவிட வேண்டும் என்கிற கனவோடு அந்த தந்தை இருக்கிறார். ஆனால் அவருக்கு மகனே பிறக்கவில்லை. முதலில், அடுத்து, மறுபடியும் என்று 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 4 பேருமே பெண் பிள்ளைகள் தான். எனவே அவன் சோர்ந்து போகிறான். ஆனாலும் கூட பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் அவனுடைய பெண்களே எவ்வளவு ஒரு போர்க்குணத்தோடு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட போது, மல்யுத்தம் போட வேண்டும் அவ்வளவுதானே, மல்யுத்தத்திற்கு ஆணாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற தேவை என்ன இருக்கிறது, ஏன் பெண்ணுக்கு மல்யுத்தம் வராதா என்கிற சிந்தனை வந்து அந்த பெண்களினுடைய முடியையெல்லாம் வெட்டி ஒரு ஆண் குழந்தை போலவே அவனை உருவத்திலேயும் ஆக்கி மிக கடுமையான பயிற்சிகளை கொடுத்து களத்திலே இறக்கி அந்த மல்யுத்த களத்தில் ஆண் வீரர்களையே தூக்கி அடித்து விடுகிற அளவுக்கு ஆற்றல் உள்ளவர்களாக அந்த பெண் பிள்ளைகளை வளர்க்கிற அந்த கதை தான் யுத்தம். இதனுடைய அடிப்படை என்ன என்றால், மல்யுத்தம் போட வேண்டும் எல்லோரும் என்பதல்ல. எந்த ஒன்றிலும் ஆணுக்கு ஒரு நீதியும் பெண்ணுக்கு ஒரு நீதியுமாகவே பார்த்து கொண்டிருக்கிற சமூகத்தில் பெண் என்பவள் ஆணுக்கு எல்லா விதத்திலும் நிகரானவள்தான் என்பதை எடுத்து காட்டுவதுதான் இந்த படத்தின் அடிப்படை நோக்கம். கல்வியானாலும், ஒரு வேலைக்கு போவதானாலும், விளையாட்டானாலும், கலைகளானாலும், மல்யுத்தமானாலும் ஏதிலும் ஆணுக்கு நிகர் பெண் இல்லை என்று கருதுகிற சமூகத்தில் இல்லை, ஆணுக்கு இணையாக பெண்ணால் எதையும் செய்ய முடியும் என்று மறுபடியுமான அந்த உண்மையை உலகுக்கு எடுத்து காட்டுகிற படமாக இந்த படம் இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் காலகாலமாக பேசிய செய்தி, ஆனால் அம்பேத்கர் அவர்கள் எடுத்து வைத்த செய்தி இதிலே ஒரு திரைப்படமாக கலை அழகோடு மக்களை பார்க்க வைக்கிற விதத்தில், அவர்களை ஈர்க்கக்கூடிய விதத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கலை என்பது சரியாக பயன்படுத்துமானால், அந்த பயன்படுத்தப்படுகிற போது அது சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் என்பதை இந்த படம் உணர்த்துகிறது. இப்படிப்பட்ட நல்ல படங்களை துணிச்சலோடு, ஏனென்றால் நல்ல படம் எடுப்பதற்கு நம் நாட்டில் துணிச்சல் வேண்டும். மோசமான படங்களை யார் வேண்டுமானாலும் எடுத்து விடலாம். அந்த நல்ல படங்களை துணிச்சலோடு தந்து கொண்டிருக்கிற அமீர் கான், அவருடைய தாய்மொழி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர் பிறந்த மாநிலம் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒருவேளை அவர் இந்தியராக இல்லாமல் வேறு நாட்டினராக இருந்திருந்தாலும் கூட இந்த கலையை, இந்த முயற்சியை, இந்த கருத்தோட்டத்தை நாம் ஒவ்வொருவரும் பாராட்டியாக வேண்டும். நாளுக்கு நாள் மனிதர்கள் பலவிதமான புதிய நோய்களுக்கு ஆளாகின்றார்கள். அந்த நோய்களில் இருந்து எவ்வாறு நாம் விடுபடலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்று ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். அந்த தலைப்பு உணவே மருந்து, மருந்தே உணவு என்பதாகும். உணவு என்பது உயிர் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. அதாவது நாம் உயிர் வாழ்க்கைக்காக உணவு உட்கொள்ள வேண்டும். நிறைய பேர் உணவு உட்கொள்வதற்காக உயிர் வாழ்கின்றார்கள். அது ஒரு தவறான ஒரு செயலாகும். வள்ளுவருடைய திருக்குறளிலே சென்று பார்த்தால் மருந்து என்று ஒரு அதிகாரம் உண்டு. அதில் என்ன மருந்தை பற்றி கூறியிருக்கின்றார் என்று நான் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ தான் பார்த்தேன்,
மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. அற்றால் அளவறிந்து உண்க அஃது உடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு என்று கூறுகின்றார் வள்ளுவர். அப்போது மருந்து என்ற அந்த இதில் வந்து மருந்து என்ற 10 குறள் இருக்கின்ற அந்த அதிகாரத்திலே அவர் உணவை பற்றித்தான் பேசி சென்றிருக்கின்றார். ஸோ அப்போ வந்து உணவு என்பது மருந்து, மருந்து என்பது உணவு. ஸோ அப்போ நம்ம என்ன உண்ண வேண்டும், என்ன உண்ணக்கூடாது என்பதை பார்த்து கொள்வோம். முதல்ல வந்து நம்ம உணவு வந்து எல்லா வகையான உணவுகளும் சேர்ந்து இருக்க வேண்டும். ஸோ அப்போ வந்து அறுசுவை உண்டி என்று அதற்காகத்தான் பெயர் வைத்தார்கள். ஏனென்றால் உப்பு, புளிப்பு, கசப்பு, காரல், இனிப்பு, துவர்ப்பு என்ற 6 சுவைகளும் சேர்ந்து இருக்க வேண்டுமாம். ஏனென்றால் சில உணவுகளில் சில சத்துப் பொருட்கள் இருக்கின்றன, சில நச்சுப் பொருட்கள் இருக்கின்றன. ஒரே வகையான உணவை மீண்டும் மீண்டும் நாம் அதிகமாக உட்கொள்ளும் பொழுது அதில் இருக்கின்ற நச்சுத்தன்மை அதிகமாகின்றது. அது மட்டுமல்லாமல் பல சத்துக்கள் கிடைக்காமல் போய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால தான் வந்து அறுசுவை உண்டி என்று அந்த காலத்திலே முன்னோர்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து டயட் என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்போஹைட்ரேட் கிட்டத்தட்ட நம்ம உணவினுடைய 55 முதல் 60% இருக்க வேண்டும். கொழுப்பு கிட்டத்தட்ட 30% இருக்க வேண்டும். புரதம் 10லிருந்து 15% இருக்க வேண்டும். ஸோ கொழுப்பும் கூட வேணும். நிறைய பேர் கொழுப்பு சாப்பிட்டா உடம்பு குண்டாயிடும், அதனால் கொழுப்பே சாப்பிடாமல் இருக்காங்க. அப்படியும் பண்ணக்கூடாது. ஆனால் அதில் வந்து அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் எடுக்கக்கூடாது. சேச்சுரேட்டட் ஃபேட்னா இப்போ இந்த டால்டா நிறைய எண்ணெய்கள்லாம் இருக்குது, அதில் வனஸ்பதி இந்த மாதிரி இருக்கிறலாம் ரொம்ப சேச்சுரேட்டட் ஃபேட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபேட்டி ஆயில்ஸ் எல்லாம் குறைச்சிக்கணும். அதே சமயத்தில் ஆலிவ் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் அல்லது வந்து சூரியகாந்தி எண்ணெய், காட்டன் சீட் ஆயில், அப்புறம் அரிசி உமி எண்ணெய், இந்த மாதிரி இருக்கிற எண்ணெய்கள்லாம் உங்களுக்கு வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இல்லைனா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, மூஃபா ஆர் பூஃபா என்று கூறுவோம். அந்த மாதிரி இருக்கிற கொழுப்புக்களை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். சேச்சுரேட்டட் ஃபேட்டை வந்து கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்லாம். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த ஃபேட்டில் இருக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸும் உடம்புக்கு தேவை. எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருந்தால் தான் உடம்பு சீராக இயங்க முடியும். ஸோ அப்போ கார்போஹைட்ரேட் தான் நம்ம நிறைய சாப்பிட்றோம். அதாவது அரிசி உண்ணும் பொழுது நிறைய கார்போஹைட்ரேட் வருகின்றது. கோதுமையிலும் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது. ஆனால் அந்த கோதுமை வந்து அரிசியில் இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட்டோட கொஞ்சம் குறைவு. ஆல்சோ நம்ம அரிசியை வந்து அந்த காலத்தில் அந்த புழுங்கல் அரிசி பார்பாயில்டு ரைஸ் என்று எடுத்துக்கொண்டிருந்தோம். அதில் வந்து நமக்கு வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது, வைட்டமின் B1 இருக்கின்றது. இப்போ நீங்கள் நல்லா பாலிஷ் பண்ணிங்கன்னா அந்த நார் சத்தும் போயிடும், B1ம் போயிடும். அதே மாதிரி தான் கோதுமையில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நார் சத்து இருக்குது, B1 இருக்குது, உள்ளே வந்து கொஞ்சம் கொழுப்பு இருக்குது, அதுக்குள்ளே புரதம் இருக்குது. அந்த மாதிரி 3 லேயராக இருக்குது அந்த கோதுமையோடைய தானியம். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த அரிசி கோதுமையெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது, மிதமாக சாப்பிட வேண்டும். ஸோ அடுத்தது வந்து கொழுப்பை குறைவாக சாப்பிட வேண்டும், புரதம் அதிகமாக சாப்பிட வேண்டும். அந்த புரதத்தில் வந்து 2 வகை புரதங்கள் இருக்கின்றன. ஒன்று ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன், முதல் தர புரதம். 2ஆம் தர புரதம் வந்து அடுத்தது செகண்ட் கிளாஸ் புரோட்டீன். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீனில் அது எங்கெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிருக இறைச்சியில் தான் இருக்குது. ஸோ ஆடு, மாடு, கோழி, மீன், முட்டை, வெள்ளை இதிலெல்லாம் இருக்குது முதல் தர புரதம். நாங்கள் சைவர்கள், நாங்கள் எப்படி இதெல்லாம் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு பால் இருக்குது, பாலும் பால் பொருட்களும். அதனால்தான் நம் முன்னோர்கள் சைவர்களும் உண்ண வேண்டும் என்று ஒரு மிருகத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு பொருளையும் சேர்த்து கொண்டார்கள். ஏனென்றால் B12 என்ற வைட்டமின் சைவ சாப்பாட்டில் சான்ஸே கிடையாது, இல்லவே இல்லை. ஸோ அப்போ நம்ம பாலும் பால் பொருட்கள்லேருந்து தான் நமக்கு B12 கிடைக்கணும், கால்சியம் கிடைக்கணும், ஆல்புமின் கிடைக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே அது வந்து பால் பொருட்கள் இன்றியமையாதவை. அதனால் முழுமையாக பாலும் பால் பொருட்களையும் ஒதுக்கிவிடவும் வேண்டாம். ஸோ அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் வேணும்னா அனிமல் சோர்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ். செகண்ட் கிளாஸ் புரோட்டீன் வந்து தானியங்களில் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நாம் வந்து கிட்டத்தட்ட 15 கிராம், 10லேருந்து 15 கிராம் ஒரு நாளைக்கு உட்கொள்ள வேண்டும். இப்போ சில நோய்கள்லாம் இருக்கின்றன. ஸோ அதாவது புரோட்டீன் எனர்ஜி மேல்நியூட்ரிஷன் என்று கூறுவார்கள். ஸோ அதை வந்து உடல்லாம் தேய்மானமாகி தசைகள்லாம் வலுவிழந்து போய்விடும்.
அதாவது புரதச்சத்து நீண்ட நாட்களாக நாம் சரியாக உட்கொள்ளவில்லை என்றால் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு we recommend at least 2 grams per kilogram body weight of protein. அதாவது 1 கிலோ எடைக்கு 2 கிராம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 50 கிலோ எடை இருப்பவராக இருந்தால் அதில் வந்து 100 கிராம் புரதச்சத்து சேர்த்த வேண்டும். முடிந்தவரை அட்லீஸ்ட் அதில் 50 கிராமாவது முதல் தர புரோட்டீன் சேர்த்துக்கணும். அடுத்த 50 கிராம் நீங்கள் வந்து இரண்டாம் தர புரோட்டீன் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ சிரோசிஸ் ஆஃப் லிவர், சுருங்கிய கல்லீரல் உடையவர்கள், அவர்களுக்கு வந்து புரதச்சத்து நிறைய தேவை. ஏனென்றால் கல்லீரல் தான் ஆல்புமின் என்ற புரதச்சத்தை உற்பத்தி செய்கின்றது. கல்லீரலினால் சிரோசிஸ் இருக்கும் பொழுது அந்த புரதத்தை சரியாக உற்பத்தி செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது வெளியிருந்து தான் நாம் அந்த புரதத்தை பெற வேண்டும். கூட வந்து இந்த சோயாலேருந்து வர நியூட்ரி நக்கெட்ஸ், அப்புறம் வந்து காளான், இதிலெல்லாம் கூட புரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால் அந்த புரோட்டீன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக உட்கொள்ள வேண்டும். புரதச்சத்து குறைந்தவர்கள், ஊட்டச்சத்து குறைந்தவர்கள், சிரோசிஸ் நோயாளிகள், அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு கிட்னி ப்ராப்ளமில் புரோட்டீன் வெளியே போயிட்டே இருக்கும், யூரின் ஆல்புமினூரியா என்று கூறுவோம். இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் புரதச்சத்து கொஞ்சம் மிகுதியாக உட்கொள்வது நலம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நமது உணவில் தேவை. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்ன, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், நம்ம ஆக்சிடேஷன் என்பது செரிமானம். இப்போ நாம் வந்து நம்ம உண்கின்ற உணவு உறிஞ்சப்பட்டு கல்லீரலுக்கு சென்று பல ரசாயன மாறுபாடுகள் நிகழ்கின்றன. அப்பொழுது அந்த செரிமான ஆகும் பொழுது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்பவை உற்பத்தி ஆகின்றன. ஸோ அது வந்து இப்போ உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆக்சிஜன் which is negatively charged, அப்புறம் ஹைட்ராக்சில் ரேடிக்கல்ஸ் OH, இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்ட் சூப்பர் ஆக்சைடு ஆனயான்ஸ், அப்புறம் ஹைட்ராக்சில் அயான்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணுன்னா போய் கேன்சரை உருவாக்கும். அடுத்தது நம்ம செல்லுக்குள்ளே இருக்கிற எல்லா திசுக்களையும் போய் அதை அட்டாச் ஆகி மெம்பரேன் டேமேஜ் பண்ணும். அண்ட் நிறைய சேஞ்சஸ் உற்பத்தி பண்ணும் செல்லுக்குள்ளே. அப்போ இந்த அதாவது இது வந்து நம்ம செரிமானத்தின் பொழுது நல்லவை நிகழும் பொழுது இந்த தீய சக்திகள் எழுகின்றன. அந்த தீய சக்திகளை அழிக்க வேண்டும். அதற்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும். இப்போ நான் சொன்ன அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அல்லாமல் இன்னும் நிறைய இது மெட்டபாலிசமில் உருவாகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நேசன்ட் ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு, இந்த மாதிரி பெராக்சைட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து செல்லுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியவை. அவற்றை அழிப்பதற்காக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழங்கள்லையும் காய்கறிகள்லையும் நிறைய இருக்குது. அதனால தான் சொல்கிறோம் நிறைய காய்கறி பழம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி சேர்த்துக்கும் பொழுது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போய் அதாவது லைக்கோப்பீன் இருக்குது, ஃபீனால்ஸ் இருக்குது, அது கலராக இருக்கும் பொழுது நிறைய அருமையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு வந்து மேஜர். அடுத்து அதாவது 6 to 15 சர்விங்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அடுத்தது வந்து 3 to 5 சர்விங்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அதற்கும் குறைவாக 1 to 2 சர்விங்ஸ் மட்டும் கொழுப்பு எடுக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் கண்டெய்னிங் திங்ஸ், இனிப்பாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் மிக மிக குறைவாக உட்கொள்ள வேண்டும். இதுதான் வந்து ஆரோக்கியமாக நாம் உட்கொள்ளுகின்ற உணவின் அறிகுறி அத்தியாயம் என்று கூறினால் அது உண்மையாகாது. ஆக நாம் வந்து சாப்பிட்ற உணவு நாம் யோசித்து சாப்பிட வேண்டும். நம்ம உடம்புக்கு எது ஒத்துப்போகுன்னு பார்த்து சாப்பிடணும். இப்போ நிறைய பேர் வந்து இந்த பேலியோ டயட்லாம் உடம்பு இளைக்கிறதுக்காக சாப்பிட்றாங்க. இவ்வளவு மிருக இறைச்சி, இவ்வளவு பாதாம் பருப்பு, அந்த மாதிரி அவ்வளவு நம்ம உடம்பு வேணால் குறையும். ஏன்னா கார்போஹைட்ரேட் நம்ம குறைக்கிறோம், புரதத்தையும் கொழுப்பையும் அதிகமாக உட்கொள்ளுகின்றோம். அவ்வளவு கொழுப்பையும் புரதத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு தயாரா என்பது நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் ஆதிகால மனிதன் சாப்பிட்ருக்கலாம். ஒரு 1 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால் we have all been evolving genetically. ஸோ ஆக இன்றைய காலகட்டத்தில் நம் உடம்புக்கு மாறுபாடு இல்லாத உண்டியை போதும் என்று கூறி மறுத்து உண்டால் நாம் ஆரோக்கியமாக 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு வழி இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.